வணக்கம் நேயர்களே, ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வாரத்திற்கு 70 முதல் 90 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று ஐடி நிறுவன தலைவர்கள் பேசியுள்ளது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பேசுவதற்காக நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு சிந்தன் அவர்கள் இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். இன்றைக்கு 70 மணி நேரத்தில் 90 மணி நேரம் சொல்லிட்டு இன்ஃபோசிஸும் சொல்கிறாங்க, எல்என்டியோட தலைவரும் சொல்கிறாரு. இதை அவங்களுக்கு தொழிலாளர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போக முடியுமா? அல்லது அங்கே இருக்கக்கூடியவும் மனிதர்கள் தான், அவருடைய மனநிலை இதை எப்படி இருக்குன்றதை தெரியாமல் பேசப்படுகிறதா? எப்படி நம்ம இதை பார்க்குறது? இல்லை, இன்றைக்கி உழைக்கக்கூடிய இந்தியாவில் பெரும்பான்மையானவங்க ஒரு நாளைக்கு 12 மணி நேரங்கிறது சாதாரணமாக பண்ணிகிட்ருக்காங்க. சட்டம்தான் 8 மணி நேரம்னு சொல்லுது. ஏதோ ஒரு பேரில் ஒன்று ஓவர் டைம்னு சொல்கிறாங்க. அது ஏதாவது ஒரு வகையில் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு தான் நாளைக்கு 12 மணி நேரம் வேலைன்னா ஒரு வாரத்தில் அதுவே 70 மணி நேரம் ஆகுது. நாம் சட்டத்தை அமுல்படுத்த சொல்லி போராடிக்கிட்டு இருக்கோம். எதுக்காக சொல்கிறோம்னா, வேலை இல்லாமல் ஒரு செக்ஷன் இருக்கே, வேலை தேடி தேடி கிடைக்காம ஒரு செக்ஷன் இருக்கே. அப்போ எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும், எல்லாருக்கும் ஒரு வருமானம் இருக்கணும், மரியாதையான சம்பளமும் இருக்கணும். இதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ முதலாளிக பேசும்போது 70 மணி நேரம் வேலைன்னா அது அவங்க நிறுவனத்துக்கு மட்டும் அதை பேசலை. அவங்க அது அந்த விருப்பத்தை அவங்க அதுக்கு மட்டும் சொல்லலை. ஏன் வெளிப்படையாக சொல்கிறாங்க, ஏன் வற்புறுத்துகிறாங்க? அரசே அதை சட்டமாக்கணும். சட்டமாக்கிட்டால் ஒரு செக்ஷனுக்கு மட்டும் இன்றைக்கி 8 மணி நேரம் வேலைங்கிற உரிமை, அதை நோக்கி மற்றவங்க போகிறது அது இல்லாமல் அது இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. 70 மணி நேரம் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி பேசும்போது ஒரு தடவை சொல்லலை, அவர் பல தடவை சொன்னார். இன்றைக்கி எல்என்டி நிறுவனத்துடைய தலைவர் அதை பேசும்போது அவர் இன்னும் கொச்சையாக சொல்கிறாரு, வீட்டில் இருந்தால் அவங்க மனைவி முகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அதனால் வேலைக்கு வந்துடுங்க, ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு வந்துடுங்க. வேலை செய்கிறது தான் வாழ்க்கைன்னா ஓகே, ஆனால் வாழ்க்கைன்னு ஒன்று தனியாக இருக்குல்ல, அதுக்கு தானே வேலை பார்க்குறோம். சரி, இந்த இது சொல்லும்போது நம்ம வேலை செய்கிறோம் ஓகே, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டராக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய சாதனங்களாக இருக்கட்டும், அதுங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட் வேணும் இல்லையா? அதையும் அவங்க கணக்கு பண்ணலையா? இல்லை, அதாவது பொதுவாக இந்த பொருட்களுக்கான தேய்மானம்ங்கிறது கம்ப்யூட்டரில் கம்மின்னு சொல்லுவாங்க மற்றதை விடவும். அதனால் இன்னொன்று, நாளைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ரொபோட்டிக்ஸ் இப்படியெல்லாம் வரும்போது பொருட்கள் தன்னைத்தானே கூட சரி பண்ணிக்கிற அளவுக்கு, தன்னையே தானே ரிப்பேர் பார்த்துக்கிற அளவுக்கு கூட வரலாம். ஆனால் எல்லாம் கணக்கு பண்ணி தான் இவர் சொல்லியிருக்காரோ? இல்லை, ஆமாம்மா, அவங்க பேசும்போது 90 மணி நேரம் வேலை அப்படின்னு சொன்னால் வேலை நேரத்தை அதிகப்படுத்த லாபம் நிறையா கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம 1991 ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் ஒரு கம்பெனி உற்பத்தி பண்ணுதுன்னா அங்கே இருக்கிற மொத்த தொழிலாளிக்கும் சம்பளமாக கொடுத்தது 27 ரூபா 64 பைசா. ஆனால் இப்போ 100 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணுறோம்னா 19 ரூபா தான் சம்பளமாக கிடைக்குது. இது நாங்கள் ஓவரால் கணக்கு, நாங்கள் சங்கங்கள் வச்சு நடத்துறதுனால நாங்கள் ஒட்டுமொத்தமாக தொழிலாளிகளுடைய நிலைமையை கணக்கிடும்போது நாங்கள் பார்க்குறோம், சிலருக்கு சம்பளம் அதிகமாக இருக்கலாம், சிலருக்கு குறைஞ்சிருக்கலாம், சிலர் புதுசாக ஜாப் மார்க்கெட்டில் வந்திருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் தயாரித்தா 20 ரூபா தான் இன்றைக்கி கூலியாக கொடுக்குறாங்க. ஆனால் அன்றைக்கி லாபங்கிறது இந்த 100 ரூபாயில் ஒரு 18 ரூபாயோ 20 ரூபாய் இருந்தது, இன்றைக்கி 50 ரூபா. அப்போ ஒரு பொருளை தயாரித்து அதில் 50 ரூபா லாபம் எடுத்துக்க முடியுது. நீங்கள் ஒரு பொருளை அதோட விலையை விட அதிகமாக சந்தையில் விற்க முடியாது. அப்போ தொழிலாளி உழைச்சி தான் அதுக்கு மதிப்பு கொடுக்குறாரு. ஆனால் அவருக்கு திருப்பி எடுத்துகிட்டு போகிறது 20 ரூபா தான். இதை நாங்கள் பல முறை கணக்கிட்டு அரசுக்கிட்டையும் சொல்கிறோம், இது ஏற்றத்தாழ்வு அதிகமாகுது. ஒரு பக்கம் பெரிய பணக்காரங்க வராங்க, ஓகே, அவங்க என்ன டெய்லி வேலை பார்த்துட்டே இருக்காங்களா இந்த பணக்காரங்க? அதான் அந்த கேள்வி தான் எனக்கு இப்போ உழைக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து உழைத்து கொண்டு தான் இருப்பாங்க. அவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மேனேஜிங்காக இருக்கட்டும், அதற்கு மேலே இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய வேலைகளும் 12 மணி நேரம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட அந்த வேலைக்கும் இந்த வேலைக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு இல்லையா? ஆமாம், கடின உழைப்புன்றது ஒன்று இருக்கு இல்லையா? அதாவது பொதுவாக உழைக்கிறதுனால செல்வம் வரும், நீங்கள் உழைச்சா நல்லா இருக்கலாங்கிறது அது ஒரு இது, நீங்கள் உழைக்கணும் நல்லா இருக்கலாம், உழைச்சா செல்வம் வரணும். ஆனால் அதை பிரித்து பார்த்தீங்கன்னா யார் உழைச்சா யார் நல்லா இருக்கலாங்கிற கேள்வி அடுத்தது வருது. ஸோ இது நான் ஒரு நகைச்சுவையாக சொல்லலை. நீங்கள் எல்லாரும் உழைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் உழைக்காமல் இருக்க பிறந்தவங்க அப்படிங்கிற நிலைமையை மாற்றினா தான் எல்லாரும் உழைப்பாங்க. நம்ம உண்மையில் இப்போ நாங்கள் கம்யூனிஸ்ட்டுகள் சொல்லுவோம், உழைக்கிறவங்களுக்கு தான் உலகம் சொந்தம் அப்படின்ட்டு. அப்போ பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ எல்லாரையும் சோம்பேறி ஆக்க பார்க்குறியா, நீ ஒருத்தன் வேலை வாங்க இருக்க வேண்டாமா, எல்லாரும் வேலை செய்யணும்னா வேலை வாங்க யாருன்னு கேட்பாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், இங்கே உழைக்காமல் ஒரு பருக்க கூட நீங்கள் சாப்பிட முடியாது.
அதனால தான் வேலை நேரத்தை பற்றி கணக்கிடும் பொழுது வேலை நேரமே எல்லாரும் யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னா வேலை செய்ய வாய்ப்பு இருக்கிறவன்ட்ட தான் அதை பேசுகிறோம். வேலை செய்யவே வாய்ப்பு இல்லாமல் ஒரு செக்ஷன் இருக்கும்போது வேலை நேரம் பேச முடியுமா? நீங்கள் இப்போ டெலிவரி ஜாப் பசங்க நிறைய பேர் வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அப்புறம் இது பொருட்களை நிறைய விஷயங்கள் பொருட்களை கொண்டு போய் சேர்க்கறது, விநியோகிக்கிறது, அப்புறம் போர்ட்டர்ஸ் நிறைய வந்துருச்சு. இவங்க எல்லாம் என்ன வேலை நேரம் பார்க்குறாங்க? எப்போ நின்று எங்கே பாத்ரூம் போவாங்க, எங்கே தண்ணி குடிப்பாங்க, அதுக்கான ஏற்பாடு என்ன இருக்குது? ரோட்டில் வந்து அவங்க வசதியான சூழல் இருக்கா? பெட்ரோல் விலையை அவங்க கட்டுப்படுத்த முடியுமா? எதுவும் கிடையாதுல்ல. ஆட்டோக்காரங்க இப்போ அதான பிரச்சனை. இப்போ இவங்கெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம வேலை நேரத்தை பற்றி பேசுனா ஒரு பெரிய செக்ஷனுக்கு வேலை நேரத்தை பற்றி தெரியவே தெரியாது. எனக்கு எங்கே நேரம் இருக்குன்னு கேட்பாங்க. அப்போ இவர் பேசுகிறதெல்லாம் யாருக்குன்னா உண்மையிலேயே ஒரு பாதுகாப்பான வேலைக்கு போய் சில ஆயிரங்களில் சம்பளம் வாங்கி மாத சம்பளம் கிடச்சி பிஎஃப், இஎஸ்ஐ, மற்ற பாதுகாப்புகள், இன்சூரன்ஸு, ஃபேமிலிக்கான இன்சூரன்ஸ், கார்பரேட் இன்சூரன்ஸு, ஆமாம், இவங்க கிட்ட இப்போ பேசுகிறாங்க. உனக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் வேலை அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பார்க்குறேன்னா இந்த வசதிகளே இல்லாதவங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும். ஒன்று, இன்றைக்கி ஜாப் மார்க்கெட் நம்ம பேசும்போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தேடி வர்றதுக்கு ஒரு இன்டர்வியூவை தான் ஜாப் மார்க்கெட் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா வேலை தேடி வந்தவங்களுக்கு தன்னுடைய உழைப்புக்கு கூலி எப்படி கணக்கிடப்படுதுன்னே தெரியல. இப்போ நீங்களும் நானும் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம். உங்கள் சம்பளத்தில் பேசிக் பே என்ன, மற்ற பே என்னன்னு கேட்டால் புதுசாக வர பலருக்கு அது தெரியவே தெரியாது. பல நேரம் ஹெச்ஆர்ட்ட நெகோஷியேட் பண்ணும்போது எப்படி சம்பளம் நெகோஷியேட் பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி நீங்கள் எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டால் கொடுக்கறத கொடுங்கன்னு சொல்கிறவங்க தான் ஃப்ரெஷராக இருக்காங்க. இந்த ஃப்ரெஷர் இப்படி தான் இருக்காங்கன்னா நீங்கள் உங்கள் ஜாபுக்கு அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலையில்லா திண்டாட்டமும் அதை வந்து ஒரு கணக்காக நம்ம பார்க்கணும். அதை தான் உண்மையில் இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனை இன்றைக்கி வேலையின்மை தான். நீங்கள் 90 மணி நேரம் வேலை பாருன்னு சொல்கிறீங்க. சரி, நான் ஏற்கனவே 40 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கிறவர் இன்னொரு 50 மணி நேரம் கூடுதலாக வேலை பார்க்குறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். நான் 40ன்னு ஒரு கணக்கு சொல்கிறேன். அப்போது 2 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒருத்தர் பார்க்குறது அர்த்தம். அப்போ அந்த 2 பேருங்கிற இடத்துல ஒருத்தர் தான் இருப்பார்னா இன்னொருத்தர் இல்லைன்னு அர்த்தம். அந்த வேலை வாய்ப்பு பறிக்கப்படுதுன்னு அர்த்தம். அதனால தான் நாங்கள் என்ன பேசுவோம், 7 மணி நேரம் வேலைங்கிறத நோக்கி இந்தியா போகணும். அப்போ தான் உழைப்பு சுரண்டாலும் பார்க்க முடியாது இல்லையா? நிச்சயமாக ஒருத்தர் 2 மடங்கு வேலை பார்க்க வைக்கும்போது நீங்கள் ஒரு கம்பியை வந்து பாதி வளைச்சா அது வளையும், முழுசாக வளைச்சா அது உடையும். நம்ம வந்து உடைக்கிறத நோக்கி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது இன்னொன்று, ஒரு லாஜிக்கலான முதலாளி வந்து இப்படி பேச மாட்டார். ஏன்னா ஒரு முதலாளி வந்து ஒரு நீங்கள் அதே விதத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த லாஜிக்கான சொல்கிறது அனந்த் மகேந்திரா சொல்கிறத நம்ம எப்படி பார்த்துக்கலாம்? அதுதான் அந்த மகேந்திரா சொல்கிறது. இல்லை வேறு சில முதலாளிகளை கொஞ்சம் மைண்ட் அப்ளை பண்ணாங்கன்னா ஒரு மனிதன் வாழ்ந்தால் தான் ரசித்து வேலை செய்வான். ஒரு மனிதன், ஒரு ஆணோ பெண்ணோ குடும்பத்துக்கு நேரம் இல்லைன்னு வச்சுங்களேன், அவர் தொழில் நிறுவனத்தில் வந்து எல்லாத்தையும் கடத்த முடியுமா? எல்லா உணர்வுகளையும் தொழில் நிறுவனத்திலேயே அதை அனுபவிச்சுக்க முடியுமா அல்லது செலவிட முடியுமா? இப்போ அவர் குடும்பம்னு ஒன்று இருந்தால் தான் அந்த குடும்பத்தின் தேவைக்காக உழைப்பதுன்னு வரும்போது உணர்வுபூர்வமாக இருக்கும் அந்த உழைப்பு. அவங்க அதுக்கு கணக்கு பண்ணும்போது சீனாவை சொல்கிறாங்க. சீனாவில் 90 மணி நேரம் வேலை பார்க்குறாங்களே, அமெரிக்காவில் 50 மணி நேரம் தான் வேலை பார்க்குறாங்க. ஆனால் நம்ம சீனா இன்றைக்கி வந்து மேலே வந்துடுவாங்க பாருங்கள், சீக்கிரம் வந்துடுவாங்க, அமெரிக்கா பின்னாடி போயிடும் அப்படின்ற என்னென்னா சீனாவில் அப்படி ஒரு பிரச்சனை இருந்தது. 12 மணி நேரம் வேலை இருந்த ஒரு காலம் இருந்தது. அது வந்து 9 to 9 ஜாப்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சீனாவில் அந்த பிரச்சனை வந்தப்போ ஐடி நிறுவனங்களில் மற்ற இடங்களில் தற்கொலை அதிகமாச்சு. அதுக்கு பிறகு சீனா முழுக்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி அந்த வேலையை இன்றைக்கி வந்து அவங்க தடை பண்ணிட்டாங்க. அப்படி இருந்த நிறுவனங்களுடைய சூழலை மாற்றிட்டாங்க. அதை தடை பண்ணும்போது தான் அவங்க உலகத்தின் 2வது பொருளாதாரமாக மாறுறாங்க. அதே நிலைமையில் இருந்தப்போ அவங்க வெறும் உலகத்தின் ஃபேக்ட்ரியாக இருந்தாங்க. நாம் வந்து யார்கிட்டருந்து எதை கற்றுக்கணும்னு இருக்குல்ல. இப்போ அமெரிக்க நிறுவனங்கள்லையும் ஐரோப்பிய நிறுவனங்கள்லையும் தொழிலாளிக்கு வந்து உணவு, அதாவது அமெரிக்காவை விடுங்க, அமெரிக்காவுடைய சூழல் வேறு. ஆனால் அங்கே கூட வந்து தொழில் பாதுகாப்பு, தொழிலாளிகளுக்கு சம்பளம்ங்கிறது அதிகம் நம்மோட கம்பேர் பண்ணால். ஐரோப்பிய நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் உணவு இடைவேளையை வந்து அதிகமான நேரம் கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்தில் இப்போ இத்தாலி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 11 மாதம் வேலை பார்த்தா 12வது மாதத்தில் 2 மாதம் சம்பளம் கொடுத்து 1 மாதம் லீவு கொடுக்குறாங்க. 2 மாதம் சம்பளம் கொடுக்குறாங்க. 13 மாதம் சம்பளம் தூங்குறதுக்குன்னே கூட ஒரு டைம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ ஸ்வீடனில் மற்ற நாடுகளில் 6 மணி நேரம் வேலையாக குறைக்கலாமா அப்படின்னு பேசுகிறாங்க. ஏன்னா இப்போ ஜப்பான்லேயும் அதுதான், வாரத்தில் 3 நாள் வேலை, 4 நாள் லீவு. இது எல்லாம் பேசுகிறது அவங்கெல்லாம் முட்டாள் கிடையாது. தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. தொழில்நுட்பங்கள் வளர வளர வேலை செய்கிற கடுமை குறைந்து ஆனால் உற்பத்தி அதிகரிக்கும்.
இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? மனுஷன் நல்லா வாழணுங்கிறதுக்காக பண்ணுறோம். நல்லா வாழ்கிறதுக்கு அதிக நேரம் கொடுக்கணும். ரிக்ரியேஷன், படிக்கணும். எந்த ஒரு மனிதனையும் நீங்கள் சும்மா விட்டீங்கன்னா ஒரு 4 நாள் சுற்றிக்கிட்டு இருப்பார். எப்படி எல்லா நாளும் சுற்றிக்கிட்டு இருப்பாரா? படிக்கிறது, புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கிறது, புதிய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அதிகபட்சம் ட்ராவல் பண்ணுவாங்கன்னு வைங்க. சுற்றுலாங்கிறது ஒரு துறை. ஒரு மனிதன் அதிகமாக பயணம் பண்ணாருன்னா அது சுற்றுலாத்துறையை வளர்க்கும். நம்ம நாட்டில் நீங்கள் பல மாவட்டங்கள் சுற்றுலாவை நம்பி தான் இருக்குது. இப்போ பழனி இருக்குது, கோயிலுக்கு போகிறவங்களை நம்பி தான் இருக்குது. கன்னியாகுமரி அப்படி தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கணக்கில் பட்டு ஒரு ஒருங்கிணைந்த பார்வை வேணும்னா அது முதலாளிக்கு வராது. அது வந்து பாலிசி மேக்கருக்கு தான் வரும். அது வந்து அரசியலில் இருக்கிறவங்க பொறுப்போடு இவங்க நம்ம கட்டுப்படுத்தணும் இவங்களையெல்லாம். ஏன்னா இவங்க பேசும்போது ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் கிரியேட் ஆகுது. இவங்க பெரிய பணக்காரங்களாகவும் இருக்காங்க, ஊடகங்கள் அவங்க சொல்கிறத திரும்ப போடுறாங்க, விவாதிக்கிறாங்க. அப்போ அரசு வந்து தன்னோட பாலிசி என்ன, நான் எதை நோக்கி போக விரும்புகிறேன். அரசுன்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுடைய அரசு கூட வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி நேர வேலை சட்டத்தை கொண்டு வந்தோம். நாங்கள் அதை வந்து கடுமையாக நிச்சயமாக நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தையும் சரி, அது ஒன்றிய அரசாங்கத்தை நாங்கள் எதிர்த்தோம். தமிழ்நாடு அரசாங்கத்தை கடுமையாக எதிர்த்தோம். ஏன்னா ஒன்றிய அரசாங்கத்துக்காவது கொள்கை அதுன்னு தெரியும், அவங்களோட நாங்கள் நேரடியாக சண்டை போடுறோம். ஆனால் தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மே தினத்துக்கு விடுமுறை விட்ட தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக உழைப்பாளர் தினம் கொண்டாடப்பட்ட தமிழ்நாடு. இந்த வரலாறுக்கு நாம் திரும்பி பின்னால் போகலாமா? இதை மாற்றி இப்போ நாங்கள் தமிழ்நாடு அரசு அதை பேசணும். இந்த வேலை நேரம்ங்கிறது ஒரு விவாத பொருளாக வைத்து கொள்வதற்கு இந்த எல்என்டி சிஇஓவோ அல்லது நாராயணமூர்த்தியோ உதவி பண்ணுறாங்கன்னு நான் பார்க்குறேன். அவங்களாம் பேசுனதுனால இது ஒரு விவாதமாக இருக்குது. வேலை நேரத்தை ஒழுங்குபடுத்துவது எல்லோருக்கும் தேவைங்கிறது இன்றைக்கி பேச முடியும். நீங்கள் துப்புரவு பணியாளர்கள் நிலைமையெல்லாம் நினச்சா நாமெல்லாம் எப்போ வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறோமோ அப்போ தான் அவங்க வெளியில் வந்து வேலை பார்க்குறாங்க. நீங்கள் தீபாவளி ஊரே கொண்டாடிட்டு அடுத்த நாள் வேலைக்கு போயிடுவாங்க. நம்ம காவலர்களே நம்ம அந்த மாதிரி சொல்லலாம். கண்டிப்பாக அவங்களே இது பண்ண. ஆமாம், நிச்சயமாக. அதாவது டன் கணக்கில் குப்பையை போட்டு நம்ம வேலைக்கு போயிடுறோம். இப்போ ஆமாம், பட்டாசு வெடிக்கிறோம். அப்புறம் ஏதாவது ஒரு சூழல் நெருக்கடி, இப்போ நீங்கள் இன்றைக்கி கண்டக்டருக்கு பஸ் டிரைவர்கள்லாம் வீட்டில் போகிறத பற்றியா யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ரயில் தொழிலாளிகள் எல்லாருமே நாம் எப்போ வந்து ஓய்வை நோக்கி விடுமுறையை நோக்கி போகிறோமோ அப்போ நம்மளை கொண்டு போய் பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்குற இடத்துல இருக்காங்களா, அவங்க வேலை நேரத்தை பற்றியோ அவங்களுக்கு முறையான கூலியை பற்றியோ இந்த மாநிலம் கவலைப்படணும், இந்த நாடு கவலைப்படணும். ஸோ இதுதான் இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி விவாதம் வரும்போது நம்ம வந்து ஒரு நிதானமாக வேலை நேரத்தை பற்றியும் சம்பளத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றி வாழ தானே எல்லாமே அப்படிங்கிறத பற்றியும் பேச முடியுது. இப்படி நம்ம பேசும்போது வேலை செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா, 90 மணி நேரம் நானும் வேலை செய்ய ரெடியாக இருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு மனநிலை நம்ம எப்படி பார்க்குறது? அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைன்னு நான் பார்ப்பேன். வேறு என்னங்க, வாழவே எனக்கு நேரம் வேணாம், நான் வேலை செய்ய தயாராக இருக்கேன்னா, அதாவது வேலைங்கிறத வந்து அது அதிகபட்சம் உங்களால் வந்து ஒரு குறிப்பிட்ட மனிதனால் இவ்வளோ நேரம் தான் செய்ய முடியுங்கிறது அது சாத்தியம். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அஃப்கோர்ஸ் ஓகே, அப்படி செய்கிறவங்க இருக்காங்க, சில பேர் இருக்காங்க. அது வந்து குறைபாடா இல்லை அதுதான் யதார்த்தமா? எல்லாராலும் இப்படி முடியாத போது அது குறைபாடு தான். நம்ம அதை பாராட்டி புகழ முடியாது, கொஞ்சம் வாழணும்னு சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி பண்ணுவாங்க, ஒரு ஆண்டு கூட பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு உடலில் உபாதைகள் வரும்ல. இப்போ நான் வந்து இப்போ சின்ன பசங்க நிறைய பேர் 2 வீலரை 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுறதை நம்ம பார்க்குறோம். அது பார்க்குறதுக்கு நான் 200ல் போவேன்னு சொல்ல நல்லா தான் இருக்குது. ஒரு செகண்டில் தருணம் மாறும். அதுக்கு பிறகு அவர் வண்டியும் ஏற முடியாது, அவர் சாதனையும் உயிரோடு இருப்பாரானே சொல்ல முடியாது. ஸோ எதை எங்கே செய்யணும்னு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சில அதீத திறமை மிக்கவர் இருப்பாங்க. இப்போ கூட அஜித்குமார் வந்து கார் ரேஸில் ஜெயித்த உடனே கோயம்புத்தூர் போலீஸ் தான் ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது கார் ரேஸ் ஓட்டுற இடத்துல ஓட்டுனீங்கன்னா உலகமே பாராட்டும். அஜித்குமார் டீம் ஜெயிச்சிருக்கு. அதை நீங்கள் ரோட்டில் ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்ததில் வாழ்க்கை கிடையாது, நீ எங்கே ஓட்டணுமோ அங்கே பண்ணு அப்படின்னு ஒரு விளம்பரம் பார்த்தேன். அதை காவல்துறை சொன்ன அறிவுரை தான், அதுதான் இவங்களுக்கும் பொருந்தும். நீங்கள் வந்து கின்னஸ் சாதனை பண்ணணும்னா பண்ணிக்கிங்க, அது எக்ஸ்ட்ராடினரி. ஆனால் ஆர்டினரி மேனுக்கு வாழ்கிறதுக்கான விதியாக அது இருக்க முடியாது. நிச்சயம். தொடர்ந்து வாழ்க்கை அப்படின்றது நம்ம உழைப்பதற்காக வச்சுருக்கோன்றதை தாண்டி உழைப்பு தான் வாழ்க்கை அப்படின்னு மாறும்போது பல சிக்கல்கள் இருக்கின்றதை நம்ம இந்த விஷயத்தில் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. தொடர்ந்து இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சிந்தன். நன்றி, மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.